என்னோட டிராயிங் ஸ்கில் அப்படிதான் வரும், உங்களுக்கு அதெல்லாம் வர முடியாது. இனிமேலாம் வரைஞ்சா முட்டை போட்டுருவாங்க. எனக்கு புரியுற மாதிரி எனக்கு என்ன தெரியுமோ அதை அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படியே போடு, அப்படியே வா. ஏப்ரல் இதான கரெக்ட். இப்போ வாங்க. ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கு. ஹாய் சலோ. பேஜஸ் நோட் ஒன்று இருக்குதா? ஆமா, அது இதெல்லாம் மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க. வந்துட்டியா? நீ நேற்று தான் வச்சாங்க, நேற்று ஃபோன் தரீங்க எனக்கு. தெரியா? இதுதான் வரும். இதுல வரும், எனக்கு அனுப்புனாங்க. அப்படியே வந்த மாரியே திரும்ப நீ பயாலஜி எழுதல. நீனே இல்ல, இதுல பிடிஎஃப் பார்த்து தான் எழுதுறேன். பிடிஎஃப் பார்த்து எழுதிக்கிற. எதுல எழுதுனேன்னு தெரியல உனக்கு. கடைசியா 17ஆம் தேதி எழுதி மேடம் உட்காந்துக்கிற போஸ் பாருமா, வீடியோ இருக்கு. கீழே உட்காந்துனே டேப் வச்சுக்கினே எது வரை எழுதிடுங்க. காலக்கே இருக்கு சத்திகா. காலக்கே இருக்கு. உட்கார முடியாது. வாங்க போறாரு ஒருத்தரு வரைய சொன்னதுக்கு. இருங்க இருங்க, என்னோட டிராயிங் ஸ்கில் அப்படிதான் வரும், உங்களுக்கு அதெல்லாம் வர முடியாது. இனிமேலாம் வரைஞ்சா முட்டை போட்டுருவாங்க. எனக்கு புரியுற மாதிரி எனக்கு என்ன தெரியுமோ அதை அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படியே போடு, அப்படியே வா. பயாலஜி நோட்டா? இது அப்படியே பார்த்து சொல்லு, படிச்சு சொல்லு. பயாலஜி தான். பயாலஜி பிசிக்ஸ் ரெண்டுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்களா ரெக்கார்டு? மேக்ஸ் பிசிக்ஸ் போகிறோம். மேக்ஸ், பிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி. எது சொன்னாங்க? எல்லாம் 4 பேர் தானே சொன்னாங்க. ஆமா, மீதி 2 மீதி 2 தான் இல்ல, இதுலயே இருக்குமே. என்ன டாபிக் போடுறது? சரி இது வர இதுனா இது தனியா வரும். ஆர்ட் ஒர்க். நீ ஒட்டணும் எப்படி? ஒட்டக்கூடாது, அது அப்படியே மேலே கீழே வரணும். இதெல்லாம் முடிச்சிட்டியா? டயக்ராம்லாம் போட்டியா? மேக்ஸ் தான் லாஸ்ட் ஒன் டயக்ராம். இப்போ பயாலஜி போ. இங்கிலீஷ் படி. சரிடா மாட்டுப்பலா, நல்லா சரி. ஏன் தாடி நிக்கிற? அதுல அந்த ஒரு பிடிஎஃப் காணோம். காட்டு. இதுல தான் ஏப்ரல் 1 ஏப்ரல் மே 1 ஏப்ரல் 1 இதான கரெக்ட். இப்போ வாங்க. எழுதணும் நீனு. சரி அப்படியே எழுதினாலும் லைஃப் ப்ராசஸ் தானே எழுதணும். நோட்ல
நோட்ல எங்கன்னா லைஃப் ப்ராசஸ் தான் பாரு. இல்ல இல்ல அது நீ கிளாஸ்ல எழுதிப்ப. இப்ப நீ என்ன பண்ற, லைஃப் ப்ராசஸ் எழுது. தெளிவா எதுனாலும் நான் படிச்சு சொல்லுவேன். இது ஒண்ணும் எனக்கு புரிய மாட்டேங்குது. இதுமாரி கன்றாவே கிறுக்கி வச்சிருக்கிறேன். நான் என்ன சொல்லிக்கிறேன், டாபிக்லாம் எழுதுனா கோடு போடுன்னு சொல்லிக்கிறேனா இல்லையா? நான் என்ன லைன் சொல்லுவேன். இன்னும் எதுக்குமே எப்பதான் போடுவ அப்புறம்? மாமா கோவம் வந்துருச்சு. எழுதுமே தான் போடணும். எழுதி முடிச்சுட்டு உடனே உட்காந்து கோடு போட்டுருப்பியா? மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. டபுள் லைன் அழகா வரைஞ்சு போடுன்னு நினைக்கிறேன். உனக்கு ஸ்கேல் இல்லையா, பென்சில் இல்லையா உனக்கு? டபுள் லைன்லாம் எதுக்கு ஒரு லைனே போடுறேன். அழகா இருக்கு வேணா வேணாமா? எது போய் தொலையா? நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா. ஏய் நீ அதெல்லாம் எழுதல. இப்ப நான் சொல்றதுல இருந்து எழுது. நீ இதை எதை பத்தி எதுவும் கவலை கிடையாது. லைஃப் ப்ராசஸ் போடுறது பிடிஎஃப் எழுது. யார நம்பர்னே தெரியல தாசண்ணா.